திருக்கோயில் குடமுழுக்கு விழா சொல்ல வேண்டுமென்றால் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எல்லோரும் கூடி நிற்கிறார்கள். ஒரு புறத்திலே பார்த்தால் துறவியர் பெருமக்கள், மறுபுறத்திலே பார்த்தால் சன்னிதானத்தை சார்ந்த மடாதிபதிகள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மறுபுறத்திலே பார்த்தால் சாதுக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதோ பாருங்கள், பொதுமக்கள் எல்லாம் அமர்ந்து நின்று அரகர சிவசிவ முருகா 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 கந்தா கந்தா என்றெல்லாம் சொல்லி ஒலி எழுப்பி தங்களுடைய மனதிலிருந்து தோன்றக்கூடிய உணர்வுகளை முருகா முருகா என்று அழைக்கக்கூடிய அற்புதமான அந்த குரல் அசைவினால் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக எழுப்பக்கூடிய ஓசை குமரக்கோட்டத்திலிருந்து வெளிப்பட்டு கோவை மாநகரம் முழுவதும் சென்று எதிரொலிக்கிறது. अर्घ्यं दत्त्वा प्रयाङ्गमभ्यर्च्य ॐ तो विहारमूर्त्या जगद्गुवे नमः तत्प्रवक्त्राहद्गुवे नमः अगोगतया विष्णुवे नमः आमदे विद्यागुरुवे नमः अद्योजानमूर्ते हनुमवे नमः ॐ सों देवभूतवे नमः ॐ साङ्गदाय नमः इंद्राग्रमात्मने नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः ओम सोम सेम तुमवे नमः ओम सागरजा नमः ओम दीन तिरुवे नमः ओम ओम शिवाजी नमः निरोधने राज्य आगमने अर्घ्य पुष्पदानाची अष्टमी संस्कारी संकीर्त्य ब्रह्मणां धेनु இப்பொழுது திருக்குட நன்னீராட்டு விழா தொடங்கிவிட்டது. சிவாச்சாரிய பெருமக்கள் மெல்ல மெல்ல தாங்கள் சுமந்து வந்த பவித்திரமான புனிதமான அந்த நன்னீரை இப்பொழுது கலசத்தின் மீது ஊற்றி அந்த குடமுழுக்கு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காண்பதற்குரிய காட்சியாக என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த குடமுழுக்கு விழாவை நாம் பார்ப்பதற்கு என்பதற்கு ஏற்றவாறு பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் வேலவா முருகா முருகா என்று ஒலி எழுப்பி அவர்கள் எழுப்பக்கூடிய ஒலி 6 படை வீடுகளிலும் இருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகனுடைய திருச்செவியிலே சென்று ஒலிப்பது போல மிகச் சிறப்பாக இந்த இடத்திலே பக்த கோடி பெருமக்கள் முருகா கந்தா என்றெல்லாம் ஒலி எழுப்புகிறார்கள். ओम नमो नमः ओम जगत्सरीर्णा पुरुषः सहस्रवादे भूमिं नित्यतो विश्वा अत्यन्तस्तभाङ्गुलं पुरुषेण पुरुषेण हविडाः सन्दोष्यादिधाज्ञोः पूषिमत्तरकविः सत्तास्यासन् परिणयः विभक्तसविरत्ताः देवाविच्यन्तं दानाः वक्नं पुरुषं वधुं संयुक्तं परिगिरि प्रोक्षण्य पुरुषं जातमकृतः तेन देवाय दन्द तस्मादायद तस्मादस्वादायन्द वेगेदो
பரமாதித்யம் விஸ்வநாராயணகம் கரும் விஸ்வமே வேதம் பொருளத்தி சமயவரே பதம் இங்கே பாருங்கள், ராஜகோபுரத்தினுடைய கம்பீரமான அழகு. இந்த ராஜகோபுரம் வடநாட்டு கலையினுடைய அம்சத்தை பெற்று மிகச் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை பார்க்கிற பொழுதே உள்ளே எழுந்திரள் இருக்கக்கூடிய முருகனுடைய அழகையும் பார்த்து மகிழ்கிறோம். முருகன் என்றாலே அழகு என்பதுதான் பெயர் இல்லையா? அவனுக்கு வேலை வைத்திருப்பதனால் வேலாயுதன் என்று பெயர். அவனுடைய கொடி சேவல் கொடி என்பதால் அவன் சேவர் கொடியோன் என்று அழைக்கப்படுவான். அப்படிப்பட்ட முருகன் அவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலம் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 6 படை வீட்டின் அற்புதமான அழகை பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் கண்டு கண்டு பரவசத்தோடு சுற்றி சுற்றி வந்து மிக அற்புதமான காட்சி அல்லவா இந்த காட்சி, கண்டுள்ளாத காட்சி அல்லவா இந்த காட்சி, திருக்காட்சி அல்லவா இந்த காட்சி என்று சொல்லி இந்த குடும்ப விழாவில் குடும்பத்தோடு பங்கேற்பதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து இல்லம்போடும் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அந்த தீர்த்த அம்மா ஆடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக குடமுழுக்கு நீர் தங்கள் மீது தெளிக்க வேண்டும். தெளிக்கப்படக்கூடிய அந்த ஒரு துளியானது போதும், வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய குடும்பமெல்லாம் தழைத்தோங்கும் என்பதற்காக இந்த நாளிலே வந்து கூடியிருக்கிறார்கள். முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே, முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே, உருகாத உள்ளம் கூட உணர்வு மறக்குதே, உன்னை நினைக்குதே. முருகா செந்தூரழகா என்னை பாட வைக்கும் தெய்வம் நீதானே முருகா. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, தந்தையிலே கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சண்முக கடவுள் போற்றி, சரவண துய்த்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி என்று சொல்லி வேலவனை வாழ்த்தி வணங்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை, பெருஞ்சாந்தி பெருவிழாவை, மகா குடமுழுக்கு விழாவை கண்டு மகிழ்ந்து இப்போது உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கற்ப கிரகத்திலே கருவறையிலே பார்த்து தரிசிக்க வேண்டும் என்பதற்காக மிக அருமையாக அடித்து
ஓய்ந்தக்கூடிய அலை கூட ஒரு நேரத்தில் ஓய்ந்துவிடும். ஆனால் பக்தி வெள்ளமாக பரவசப்பட்டு மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களுடைய பெருவெள்ளத்தை நாம் அடக்க இயலுமா? பாருங்கள், எப்படிப்பட்ட கூட்டம்! கோவை மாநகரம் முழுவதுமே கூடி குழுமி இருப்பது போன்ற மிகப்பெரிய தோற்றத்தை தருவது போல பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலை, அலையா தலையா என்று நாம் கண்டு வியக்கும் அளவிற்கு இங்கே பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். உள்ளே பாருங்கள், கற்பகிரகத்திலே 6 படை வீட்டிலும் இருக்கக்கூடிய முருகன் இங்கே அழகாக வரிசையாக நிரல்பட திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய 6 படை வீடுகளிலும் எழுந்துருளி அருளாசியை தந்து கொண்டிருக்கக்கூடிய முருகன், குமரன், வேலவன், கந்தல், செங்கோட்டு வெப்பன் என்றெல்லாம் பேசப்படக்கூடிய முருக பெருமான் இங்கே கோவை குமரகோட்டம் என்று பேசப்படக்கூடிய 6 படை வீட்டிலே, அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலிலே 6 படை வீட்டுக்கும் உரிய முருகன் இங்கே எழுந்துள்ளிருக்கிறான். யாரால்? ஆர்விஎஸ் கல்வி மருத்துவ விவசாய பண்பாட்டு அறக்கட்டளையை மிக அற்புதமாக நிறுவி, அருமையாக நிறுவி, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்குவோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப உடமுழுக்கு விழா செய்து, மகா சாந்தி விழா செய்து, மக்களுக்கெல்லாம் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் புண்ணியம் பெற வேண்டும், அவர்களெல்லாம் அருளாசியை பெற வேண்டும் என்பதற்காக கோயிலையும் கட்டி, கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி கோயில்களையும் கலைமகளுக்கும் கோயிலையும் எடுத்து இந்த மக்கள் சமுதாயம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக ஆர்விஎஸ் கல்வி மருத்துவ விவசாய பண்பாட்டு அறக்கட்டளை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் மிக சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழாவை எடுத்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாசையை தருவதற்காக செய்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான சேவைக்கு, தொண்டுக்கு நாமெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஏற்றவாறு அந்த தரிசனத்தை பெற்று புண்ணியத்தை பெற்று நாமும் புண்ணியவான்களாக மாறி இந்த உலகம் தழைக்க, சமுதாயம் செழிக்க இந்த அருளாசியை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம். மன்னனை இருக்க வைத்து